எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. டேய், நாளைக்கு நான் சாக போறேன்டா. சாகிறதுக்கு முன்னாடி பராசக்தியோட 2 போஸ்டராவது கிழிக்காம விட மாட்டேன். டேய், நீ என்னடா 2 போஸ்டர்? நான் 10 போஸ்டர் கிழிச்சு தாண்டா சாவேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் வருவேன். ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகல, அந்த கட் அவுட் மேல இருந்து குதிச்சு செத்துருவேன். நாளைக்கு சூரியன் உதயமாகுதோ இல்லையோ, இலைகள் மலர்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, அட மாங்காய் பழுக்குதோ இல்லையோ, சைக்கிள் ஓடுதோ இல்லையோ, விசில் கத்துதோ இல்லையோ, குக்கர் வேகுதோ இல்லையோ, அட விவசாயம் வாழறானோ சாகுறானோ, அட தாமரை மல்லாந்து தீருதோ இல்லையோ, ஜனநாயகன் ரிலீஸ் ஆயே தீரும், ஆயே தீரும், ஆயே தீரும். முடியல இல்லைங்க, இப்படி தமிழ்நாடு முழுக்க தற்குறிகளோட தொல்லை. அட பாவிகளா, தியேட்டரை உடிப்பேங்கிறாங்க, பஸ்ஸ நிறுத்துவேங்கிறாங்க, ரயில் மறியல் பண்ணுவேங்கிறான், விமான மறியல் பண்ணுவேங்கிறான். என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, தளபதி தளபதி அட்டி விக்க அட்டி விக்க அட்டி விக்க. சரி, எங்க போய் டிவிக்கு போறேன்னு கேட்டா, எங்கேயாவது போய் நான் வித் போடுவேன் அப்படிங்கிறான். அவனுக்கு நாளைக்கு தளபதியோட படம் ரிலீஸ் ஆகணும் அம்பிடுத்தே. தமிழ்நாட்டோட ஜிடிபி பத்தி அவருக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டோட எக்கனாமிக் குரோத்தை பத்தி அவருக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டுல நடக்கிற சாதி ஆணவ படுகொலைக்கு பத்தி இவங்களுக்கு எல்லாம் என்ன கவலை? ஆட விஸ்வகர்ம யோஜனா வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல நம்ம யாரும் படிக்க முடியாம போயிருமே அப்படிங்கிற கவலை இவனுக்கு எதுக்கு? இவனுக்கு இருக்கிற கவலை எல்லாம் எந்த கவலையும் படாத விஜய் படம் ரிலீஸ் ஆகணுங்கிறது மட்டும்தான். 41 பேர் செத்ததை பத்தி இவன் கவலைப்படல அப்படின்னு இவங்க சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா செத்தவங்களோட குடும்பத்தினரே கவலைப்படல. ஆனா ஜனநாயகன் மட்டும் நாளைக்கு ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். டேய், பொங்கல் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரேஷன் கடையில, யாராவது போய் வாங்கிருவீங்களா? பொறுப்பா போய் வாங்கிருவீங்களான்னு கேக்குறேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் என்னடா கவலை? இந்த பாருங்க, இந்த அக்கா பேசுறது கேளுங்க, இந்த தம்பி பேசுறது கேளுங்க, அந்த அண்ணன் பேசுறது கேளுங்க. தமிழ்நாடு மட்டும் பார்த்திக்காது, நான் தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தீங்களா? ஆடையில உடலைனா அவள்தான் என்ன பண்ணுவேனே தெரியாது எனக்கு. இருக்குது நாளைக்கு நாளைக்கு பாருங்க ப்ரோ, நான் டேட்டு மட்டும் மாற்றிட்டோம். நாளைக்கு தான் சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க, தெரியும், நாளைக்கே தெரியும். சைக்கோவாக ஆகிடும் சரிங்களா? டீசெண்டாக படத்தை போட்டுருங்க, எல்லாம் வச்சுங்க. ரோஹினி தேட்டர் மேலே ஏறி இல்லை இந்த கட் அவுட் மேலே ஏறி தளபதி கோசல கீழே கூட ஊந்துருவேன். அவ்வளோதான். பராசக்தியை வந்து இங்கே பேனர் வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்கள். ஆமாம், சிவகார்த்தி பேனர் ஏறி கீப்போம் நாங்கள். ஆமாம், ரிலீஸ் ஆகலன்னா இந்த தேட்டரே இருக்காது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதே வந்து எங்கள் அண்ணன் ஸ்க்ரீனில் பார்க்கணும். நாங்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பிரச்சனை உலகத்துல இது மட்டும்தாங்க. வெனிசுலா நாட்டோட அதிபர் அமெரிக்கா சிறையில கைதியா இருக்காரு. அத பத்தி எல்லாம் என்ன கவலை? என் அண்ணனோட படம் ஜனநாயகம் பொட்டிக்குள்ள போயிருச்சு, நாளைக்கு ரிலீஸ் ஆகுமோ ஆகாதோ. ஆனா இவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாலும் இருந்துருவாங்க. நாளைக்கு அநேகமா தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீட் ஒழிப்புக்கு ஆதரவா வராத இவங்கதான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலைன்னா தமிழ்நாட்டை ஆக்கிடுவாங்களாம். ஆட இந்த ரிலீஸ பத்தி விஜய்க்கே கவலை இல்லடா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு உண்மை, இந்த படத்தை நிறைய பேர்த்துக்கிட்ட விக்கிறதுக்காக போட்டு காமிச்சிருப்பாங்கல்ல. விக்கிறது சேல்ஸுக்காக பாக்குறவங்க எல்லாம் அந்த பத்திரி படத்தை கூட கொடுங்க, ஜனநாயகன் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்களாம். ஏன்னா படம் அவ்வளவு மொக்கையா இருக்காமா. கூட ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராசக்தி. பராசக்தி படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தானே போய் பார்க்க போறீங்க. ஏதோ பராசக்தி படம் நல்ல படமா இருந்தாலும் நாங்க போய் பார்க்க மாட்டேங்கிற மாதிரியும் நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டேடியத்துல வச்சு இத இவர்கிட்ட இவர் தான் கொடுத்துட்டு போனாருன்னு. தம்பி கிட்ட இருந்து, தளபதி கிட்ட இருந்து அது வாங்கிட்டு வந்த தம்பி தான் பராசக்தியில பட்டைய கலப்புறாருன்னு. ஆனா அந்த சிவகார்த்திகேயன் பையனே தெளிவா ஆடியோ லான்ச்ல பேசினாரு. உங்க படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டும், நல்லா பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வந்து சந்தோஷமா இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க தியேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் பிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்றோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இப்படி சொன்ன பையனோட
போஸ்டர் தான் கிழிப்பாங்களாமா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா தற்குறிகளா, உங்களுக்கு எப்படி விளம்பரம் பண்ணணும்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லரு ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களே தான்டா தற்குறிகளா. நீங்க தான் அந்த போஸ்டர்களை எல்லாம் கிழிச்சு இந்த ட்ரெய்லரை விழுந்து விழுந்து பாத்துருக்கீங்க. நீங்களே என்ன பண்றீங்க? உங்க தற்குறி தம்பிகளை எல்லாம் அனுப்பிவிட்டு இதெல்லாம் யாரும் பாக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. சிவகார்த்திகேயனை பத்தி நம்ம ஏதாவது தப்பா பேசணும், ட்ரெய்லரை பாருங்கிறீங்க. அட கூமுட்ட தம்பிகளா, 2 பேரும் சம்பளத்துக்கு வேலை செய்யற கூத்தாடி பயலுக. அந்த தம்பி வாங்கின காசுக்கு கேட்ட கதைக்கு நல்லா நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. உங்க தளபதி தான் கடைசி படம்னு சொல்லி கன்றாவியான கதை எடுத்து வச்சதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? ஆனா உண்மைடா, எத்தனை பேரு செத்தாலும் அதுக்கு தளபதி காரணம் இல்லைன்னு சொல்ற நீங்க தான். மொக்க படத்தை கொடுத்தா 3வது நிமிஷமே வெளியோடி வர்றது நீங்க தான். அந்த டைரக்டர் தளபதியோட கடைசி படத்தை கெடுத்து போட்டாருடான்னு. கடைசி படம் எப்படிப்பட்ட படத்துல தலைவர் நடிச்சிருக்கணும் தெரியுமா? போய் பிக்காளி பயல்கிட்ட போய் சிக்கிட்டாரு. இப்படியெல்லாம் நீங்களே பேசி முடிச்சுட்டு, தலைவா எங்களோட தாகத்தை தீர்க்கறதுக்கு நீ இன்னொரு படம் நடிக்கவா அப்படின்னு நீங்க வேண்டுதலெல்லாம் விடுவீங்க. இப்பவே எதையும் கத்தி உங்க தொண்டை தண்ணியை வச்சிடாதீங்க. ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் உங்க அண்ணன் நடிகன் தான், நிறைய படம் நடிப்பாரு. நீங்க ஏன் இப்பவே கஷ்டப்பட்டு டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி போராடுற மாதிரி, எங்களுக்கு சரியான கல்வி இல்லைன்னு சொல்லி போராடுற மாதிரி, அடுத்த மாசம் ரிலீஸ் ஆனா என்ன பார்க்காமலா விட்டுற போறீங்க? சரி, நாளைக்கே ரிலீஸ் ஆயும் மொக்க படம் தானா, எத்தனை தடவை பார்க்க போறீங்க? ஒரு தடவை கூட பார்க்காத படத்துக்கு எதுக்குடா இத்தனை பிரச்சனை பண்றீங்க? அட படத்தை பார்த்தா பாலையாவே என் படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போயிருவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, எதுக்குத்தான் இந்த கத்துறீங்கன்னு யாருக்கும் புரியாது. உங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய், அவ்வளவு ஏன் தனக்காகவே ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய், ப்ரொடியூசர் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிற விஜய், 41 பேர் செத்துட்டாங்க தீபாவளியை கொண்டாடாதீங்கன்னு சொன்ன விஜய், ஆடியோ லான்ச்ல ஆடின கூத்த பாத்தீங்கல்ல? அவர் என்ன மயக்க பிடிச்சோடனே இந்த 41 பேத்துக்காக நான் மௌன விரதம் இருக்க போறேன்னா சொன்னாரு. 41 குடும்பங்கள் என் தொண்டர்களை இழந்ததால் நம்ம ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பிளாஸ்ட் போட்டானுங்க பாருங்க, பிளாஸ்டர். ஆனா தம்பிங்கெல்லாம் அந்த பிளாஸ்டரை தூக்கி வீசிக்கிட்டு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பேச்சு பேசுறாங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல? எதுக்கு பேசுறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியல, இவங்க ஏன் பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனா வழக்கம் போல விஜய் பனையூர்ல பத்திரமா இருக்காரு. யாருக்கு வேண்டி பேசாத விஜய்க்கு வேண்டி நாம பேச போறது இல்ல. அந்த அப்பாவி தற்குறி தம்பிகளுக்காக தான் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.